துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள நீ நடக்கிறதே முதல்ல பண்ற அவமானமா இல்லையா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு பெரிய அவமானம். சரி, முதல்ல அது ஆலயம் நடத்துகிற விதத்திலேயே அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். வரும், கடவுளுடைய சாபம் இதுக்கு வரும். என்னுடைய நாமத்தை வீணா பயன்படுத்தாத சொல்லலாமா? இல்ல, பேஸ்ட் ஆன் பைபிள் ட்ரூத் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு பைபிளே தெரியாது, இவருக்கு பைபிள் ட்ரூத்துக்கு போயிட்டாரு. சரி, இவர் சொல்ற பைபிள் ட்ரூத் படி இந்த 2 பேருக்கு சாபம் வருமா வராதா? இப்ப அங்க எந்த சாமி அவருக்கு பதிலளிப்பார், இங்க எந்த சாமி பதிலளிப்பார்? இப்ப இனிகோ இருதயராஜுக்கு எந்த சாமி பதிலளிப்பார்? அதனாலதான் தோத்துட்டாரு அப்படின்னு வசந்த் சொல்லுவாரா? அவன் லூசுப்பு, கிறிஸ்தவ மத வெறியவன். என்னது கிறிஸ்தவ மத வெறியனா? ஐய பைலான், என்ன இது கூட தெரியாதா? இந்த வேத வார்த்தையின்படி ஜேம்ஸ் வசந்துக்கு உண்மையான கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் என்னன்னே தெரியாது. அதை வேத ஆதாரத்தோட 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று இந்த வீடியோ, இன்னொன்று பைபிள் கிறிஸ்டியானிட்டியில் போஸ்ட் ஆக போகிற இன்னொரு வீடியோ. 2 வீடியோ இறுதியில் வேதத்தின் அடிப்படையில் ஜேம்ஸ் வசந்தருக்கு உண்மை கிறிஸ்துவ யாருன்னே தெரியாதுன்னு காட்டி கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. அவரு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு எப்படி ஜெபிக்கணும், பிதா கிட்ட ஃபாதர் காட் கிட்ட எப்படி கேட்கணும், நீ முழங்கால் இட்டு உன்னை தாழ்த்தி அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்க முழங்கால் படிக்கிற சொன்னாரே ஒழிய. இதுல என்ன தெரியுதா? ஜேம்ஸ் வசந்தன் பைபிளை முன்ன பின்ன படித்ததே கிடையாது. இவரெல்லாம் கிறிஸ்தவ வெறியனா? கிறிஸ்தவ வெறியன்னா கிறிஸ்துவ என்ன சொன்னாருன்னு வெறித்தனமாக படிக்கணும்ல, ஆமாவா இல்லையா? நீ ஜெபிக்க வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், நீ முழங்கால் படியிட்டு கை கூப்பி ஜெபம் பண்ணணும்னு எங்கே சொல்லி கொடுத்தாரு? எங்கே இருக்குது அந்த ஜபத்தில்? எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. எங்கேயாவது காட்ட முடியுமா ஜேம்ஸ் வசந்தனால? இது கூட தெரில. பேசிக்கு இவர் கிறிஸ்தவ வெறியனா? அதாவது பணிந்து உன்னுடைய ஒரு பாடி ஒரு நிலைக்கு கொண்டு வரும்பொழுது மனசு ஒரு நிலைப்படும். அதனால முழங்கால் பட்டு கைகளை கூப்பி ஜெபின்ற ஒன்றை சொல்லி கொடுத்திருந்தாரு. இல்லாத ஒன்றை சொல்லி கொடுத்திருந்தாருன்னு சொல்லி அது எதுக்குன்னு இவர் ஞானார்த்தத்தை வேற சொல்றாரு. இவரெல்லாம் கிறிஸ்தவரா? வாயை திறந்தா இப்படி பொய் வருது. இவரெல்லாம் கிறிஸ்தவரா? பரமண்டலங்களில் இருக்காங்க பிதாவேன்னு நீ ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொன்னதை கூட படிச்சிருக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சோண்டு ஏசப்பா எனக்கு உண்மையிலே கடவுள் தான், அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதை படிச்சிருப்பாங்க. ஏன்னா மத்தேயுலே வருது, மேத்யூ, மார்க், லூக், ஜான் காஸ்பிள்ஸில் வர வேண்டியது. அதை கூட படிக்கலை. அப்புறம் இவருக்கு எங்கே இயேசுவை தெரியும்? தேர்தல் அரசியலுக்கு வந்த உடனே கட்சி துண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள நீ நடக்கிறதே முதல்ல பண்ற அவமானமா இல்லையா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு பெரிய அவமானம். சரி, முதல்ல அது ஆலயம் நடத்துகிற விதத்திலேயே அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் அது வேறு. சரி, நம்ம இப்போ அங்கே போக வேண்டாம். கட்சி துண்டை உள்ளே போட்டு வந்தால் அவமானம், அப்படி தானே? அப்போ இது என்ன சொல்லலாம்? மருத்துவத்துறையில ஒரு நல்ல டாக்டரா பேர் எடுக்கணும், அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் தளபதியோட ஒரு முக்கியமான பில்லராகவும் நான் இருப்பேங்கிறத இங்க தெரிவிச்சுக்கிறேன். காலங்காலமாக திமுக அதிமுக மாற்றி மாற்றி இதை செஞ்சுருக்கிறாங்களே. ஜேம்ஸ் வசந்தன் என்னைக்காவது வாயை திறந்துருப்பாரா? என்னைக்காவது வாயை திறந்துருப்பாரா? ஏன் யாரும் கொடுக்கலையா? இப்போ ஏன் வாயை திறந்தாரு? யாரோ கொடுத்துட்டாங்களா? இல்லை ப்ரேயர்னா என்னன்னே தெரியாத மாதிரி யாரோ ஐயோ பிஜேபி வந்துடும்னு இவரை ஏமாற்றி இவரை ஒரு தற்குறியாக மாற்றி இஷ்டத்துக்கு போய் சொல்லி விஜய் எதிர்க்கணும்னு ஒரு அஜெண்டாவோடு வர வச்சாங்களா? எது உண்மை தெரில. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலுக்கும் கர்த்தருக்கு என்ன தொடர்பு? நீ ஒரு நல்ல பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா, கடவுளை நம்புகிறவனா, ஆராதிக்கிறவனா இருந்தா நீ அவரை வேண்டிட்டு செய்கிற காரியங்கள்ல அவர் ஆசீர்வாதமா நடந்து போயிட்டே இருக்கலாம். இப்படி குரலி வித்த காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சரி, இதை ஏன் மோகன் சீலாசரஸ், பால் தினகரன், இன்னும் பலர் இந்த அரசியல்வாதிகளை கூட்டிகிட்டு வந்து இவங்க தான் நமக்கு விடிவெள்ளி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அவங்கள கேட்கல? இவர் பெரிய கிறிஸ்தவரான், இவர் சீர்திருத்தவாதியான், இவர் இங்கே நடக்கிறத கேட்க மாட்டாராம், வெளியிலேருந்து வந்த ஜோசப் விஜயை கேள்வி கேட்பாராம்.
என்ன பாஸ் இது? அப்போ ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை சர்ச்சில் போட்டுட்டு பண்ற ஒரு சீப்பான ஒரு ஆளை போய் நம்ம கர்த்தருடைய காரியங்கள்ல டிவைனா பேச முடியுமா? கர்த்தருடைய காரியங்கள்ல டிவைனா இவரை எதுக்கு பேசணும்? என்னது இது? விஜய கர்த்தருடைய காரியங்கள்ல டிவைனா என்னத்துக்கு பேசணும்? ஒரு நடிகர் அரசியலில் இறங்கியிருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு, இதில் என்ன டிவைனாக பேச வேண்டியது இருக்குது? எதிர்க்கணும்னா என்னத்தையாவது பேசணும் இல்லை? 10 கட்டளைகள் 10 commandments காட் கொடுத்ததுல ஒன்று இருக்கு, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு. we shouldn't misuse God's name. அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து காட்ஸோட கர்ஸ் வரும், கடவுளுடைய சாபம் இதுக்கு வரும். என்னுடைய நாமத்தை வீணில் பயன்படுத்தாத சொல்லலாமா? இல்லை, நான் பேஸ்ட் ஆன் பைபிள் ட்ரூத் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவருக்கு பைபிளே தெரியாது, இவருக்கு பைபிள் ட்ரூத்துக்கு போயிட்டாரு. சரி, இவர் சொல்கிற பைபிள் ட்ரூத் படி இந்த 2 பேருக்கு சாபம் வருமா வராதா பாருங்க. இந்த 2 பேருக்கு சாபம் வருமா வராதா? அஸ் பர் பைபிள் ட்ரூத் ஜேம்ஸ் வசந்த் சொல்லுங்க. எதுக்கு அதை அப்படி படம் போட்டு வெளியில காட்டுற? இத்தனை நாள் எங்கேயோ ஒரு சாய்பாபா கோயிலுக்கு அம்மா அப்பா கூட்டு போனாரு, கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல எங்கேயோ. அன்னைக்கு வந்து சாய்பாபா கோயிலுக்கு போனாரு. இப்போ இது வந்து டிஎம்கே அரசியல்வாதிங்க எல்லாருக்குமே பொருந்தும். பொதுவாக அவங்க வந்து மத சார்பற்றவங்க, எல்லாருடைய ஓட்டும் வேணுன்றதுனால எல்லா மதத்துக்கும் போய் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்னு சொல்லி அந்த மத வழிபாடை இது பண்ணுவாங்க. இப்போ விஜய் நான் ஒரு வேதத்தின் அடிப்படையிலான பயங்கரமான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு கிறிஸ்தவன், நீங்கள்லாம் சரியில்லை, இல்லைன்னா பைபிள் படி இதான்னு பேசியிருந்தாருன்னா, விஜய் இப்படிலாம் பேசிட்டு நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேள்வி கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. விஜய் வந்து ஒரு அவுட் சைடர், அவர் ஒரு நடிகர், அதுலேருந்து அரசியலுக்கு வராரு, என்னென்னவோ பண்ணுறாரு, எல்லா அரசியல்வாதிங்க பண்ணுற மாதிரி இவரும் போய் எல்லாரையும், ஏன்னா எல்லா ஓட்டும் வேணும்ல, அதனால பண்ணுறாரு. இப்போது ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற அந்த அடிப்படையில் எல்லா அதிமுகவும் பொருந்துமே. அதில் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். மோகன்சியோடைய அபிமானி, பயங்கரமான விடிவெள்ளி, கிறிஸ்தவர்களுக்கு இவர் தான் பாதுகாவலர். ஜேம்ஸ் வசந்தனை கேட்டால் கூட சொல்லுவார், இனிகோ இருதயராஜ் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா டிஎம்கேல எல்லாரையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவருக்கு என்ன சொல்லுவார்? விஜய் அப்பா அம்மாவை கூப்பிட்டு எங்கேயோ ஹிந்து கோயிலுக்கு போனார். இவர் என்ன பண்ணார்? இவர் சிங்கிளாக போனார். இவரே போய் இவரே கும்பிடுறாரு. என்ன வித்தியாசம்? ஜேம்ஸ் வசந்த் இதுக்கு பதில் சொல்லுவாரா? எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கார். குல்லா போட்டுட்டு போய் இப்போ இஸ்லாமிய சகோதரர்களோட நோன்பு திறக்கிற சமயத்தில் போய் உட்கார்ந்தாரு. இது இங்கேயும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தரை மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்கள் இன்று ஈகை பெருநாள் சிறப்பு தொழுகை ரமலான் நிறைவு நாளை ஒட்டி திருச்சி கபூர் பள்ளிவாசல் ஈத்கா மைதானத்தில் ஈதால் பிதர் எனப்படும் ஈகை பெருநாள். இப்போ அவரு இஸ்லாம் மக்களுடைய வாக்கு வேணும்னு அங்கே போய் தொழுதுருப்பார், இல்லை நோன்பு திறந்துருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தான் அதை பண்ணுறாரு. ஏன் எல்லாரும் தான் பண்ணுறாங்க, சரியா? அடுத்து என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஒரு கேத்தட்ரல் சர்ச்சுக்குள்ள கட்சி ஸ்கார்ஃப் ஷாலை போட்டுக்கிட்டு மஃப்ளர் போட்டுக்கிட்டு உள்ள முழங்கால் நடந்து போய் வித்த காட்டுறாரு. இப்போ அங்க எந்த சாமி அவருக்கு பதிலளிப்பார்? இங்கே எந்த சாமி பதிலளிப்பார்? இப்போ இனிகோ இருதயராஜுக்கு எந்த சாமி பதிலளிப்பார்? அதனால தான் தோத்துட்டாரு அப்படின்னு வசந்த் சொல்லுவாரா? 3 கடவுளையும் போய் கும்பிட்டியே, அதனால தான் இனிகோ இருதயராஜ் உன்னை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா? நான் ஏன் இனிகோ இருதயராஜ் சொல்கிறேன்னா, விஜய் இனிகோ இருதயராஜ் 2 பேருமே ஒரே இடத்துல தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க, சரியா? அப்போ 3 சாமி விஜய் ஜெயிக்க வச்சுட்டாங்க. 3 சாமியை கும்பிட்டதுனால இவரை தோக்கடிச்சிட்டாங்களா? இல்லை, இதில் ஒன்றும் தெரியாத பசங்களை கூப்பிட்டு வச்சு நான் டிபேட் நடத்துகிறேன்னு சொல்லி தற்குறின்னு பேச வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன், தற்குறி நீங்களா இல்லையா? இப்போ விஜய் 3 கடவுளை கும்பிட்டா யார் உனக்கு பதிலளிப்பாருன்னு கேட்டிங்க. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்துடுச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் நின்று அதே இடத்துல நின்று இனிகோ இருதயராஜ் தோத்துட்டாரு. விஜய் பண்ணது அவரும் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எதன் அடிப்படையில் யார் என்னன்னு முடிவு எடுப்பீங்க? இதெல்லாம் நீங்கள் மதத்துக்குள்ளே கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரசியல்வாதி அரசியல் ஆதாயத்துக்காக ஓட்டு வேணும்னு எல்லா மக்களையும் ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கேன்னு காட்டணுன்ட்டு காட்டுறாங்க. இதை கொண்டு வந்து மதத்தில் நுழைச்சி இவரெல்லாம் என்ன கிறிஸ்டியன், கடவுளுடைய சாபம் வரும். அப்போ அந்த சாபம் வந்து தான் இவர் தோத்தாரா இனிகோ இருதயராஜ்? வசந்தன் பதில் சொல்லுவாரா? சரி, நம்ம வேத அடிப்படையின்படி பரமநிலை எங்களுக்கு பிதாவேன்ற அந்த விஷயத்தை கூட
இவர் கண்ணால் படித்ததே கிடையாது, எவனோ காதில் சொட்ட கதையை வச்சு இவர் இங்கே முழங்கால் படிக்கிட்டு கைகோப்பின்னு ஜெபம் பண்ண சொன்னார். அது எதுக்காகனான்னு ஒரு விளக்க வெங்காயம் வேறு கொடுத்து, உண்மையிலே அதெல்லாம் பைபிளில் இல்லை, பைபிள் என்னென்னு ஜேம்ஸ் வசந்துக்கு தெரியாது அப்படின்றத இன்னும் துல்லியமாக பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலில் வர வீடியோலையும் போடுவேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கட்டாயம் பார்த்துருங்க. இப்போ அடிஷ்னலாக நான் சொல்லலை, இன்னொருத்தர் சொன்னார், அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி எவனாவது வந்தான்னா ஓரமாக போடா, செக்யுலரில் நீ வர வேணாண்டா அப்படின்னு அமுச்சு விட்ருங்க. ஏன்னா இப்படி தான் பொய்யா பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்தவர்கள் வேதத்தின் அடிப்படையில் ராஜ்யத்தின் வேலையை செய்வாங்களே தவிர இந்த மற்ற வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஸோ இது பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுருங்க. மறக்காமல் பைபிள் கிறிஸ்டியானிட்டி சேனலை பார்த்துருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் ரெகுலராக அதில் போடுறேன். இந்த நேரத்துல இரவுக்கு போனோம், ரேப் பண்ணவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பேசின ஒரு நாய் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் கருத்து பதிவு பண்றார். நான் சொல்லலைங்க, அவர் சொல்லியிருக்காரு. இதை விட கேவலமாலாம் திட்டிருக்காங்க. அடுத்ததா இவருடைய பக்கத்து வீட்டு 63 வயது பெண்மணியை